ஒரு கட்சியில வந்து திறமையை செயல்பட்டு மாட்டாங்க. ஒரு இயக்கம் தோல்வியிடும் போது அடுத்த கட்டத்துக்கு செல்லணும், அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் போது அவங்க வந்து ஒரு மாற்று முடிவை எடுப்பாங்க. அடுத்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த பாதிப்பு உள்ளானவங்க அந்த கட்சியிலேருந்து வெளியே அந்த மாதிரி உள்ளவங்கலாம் தேடி பிடிச்சி ஆள் பிடிக்கும் வேலையில விஜயனுடைய அரசு தாவேக அரசு செஞ்சு கொண்டிருக்கிறது. அதனால வந்து இவர் செய்யற இந்த அரசியல் சித்து விளையாட்டுனால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் வரப்போல. இவர் செய்யறதுனால மீண்டும் மீண்டும் நாங்கள் புத்துணர்ச்சியோட எழுச்சியோட மீண்டும் கழகப்பணியில் ஈடுபடுவோம். அதனால எங்கள்கிட்ட உள்ள முன்னாள் அமைச்சர்கள்லாம் எங்களுடைய கிளை செயலருக்கு சமமானவர் தான். எங்க கட்சியை பொறுத்தவரை எங்கள் தலைமை பிடிச்சு வைத்தால் பிள்ளையார், தூக்கி இருந்தால் சாணின்னு ஏற்கனவே எங்க கட்சியை ஒரு இதுவே உண்டு. அதுதான் எங்க கட்சி அங்கீகரித்தால் மட்டுமே அவர்கள் முன்னாள் அமைச்சராக கருதப்படுவார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக கருதுவார், முன்னாள் மாவட்ட செயலாளர் கருதப்படுவார். நாங்கள் தூக்கி இருந்தால் அது வந்து பிள்ளையார் கிடையாது, சாணி. அதனால இப்படி போறவங்களை பத்தி நாங்கள் கவலைப்பட போல. இந்த ஆள் பிடிக்கும் பிள்ளை பிடிக்கும் வேலையை வந்து விஜய் தொடர்ந்து செய்தால் மக்கள் மன்றத்திலிருந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய அவமரியாதை ஏற்படும். மீண்டும் வந்து அவருக்கு வந்து ஒரு வெற்றியை வந்து பெற முடியாது. இது நல்ல விஷயம் கிடையாது. ஒரு இயக்கத்தில் உள்ளவர்களை வந்து ஆசை வார்த்தை கூடி இந்த சின்ன குழந்தைக்கு பிஸ்கட் கொடுக்க மாதிரி கூப்பிட்டு அவங்கள வந்து அழைச்சிட்டு போய் இப்ப அவர் தான் சொல்றாரு என் பின்னாடி இளைஞர் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன் இந்த மாதிரி முதியோர் சக்தியெல்லாம் அவர் கொண்டு போறாரு? தீர்ந்த சக்தின்னு சொல்லிட்டாரு. அந்த தீர்ந்த சக்தியில உள்ள கட்சி உள்ள ஆட்களை ஏன் கொண்டு போறாரு? அதனால ஒரு தவறான பாலிடிக்ஸ் பண்றாரு. நல்ல முன்னுதான் கிடையாது. ஒரு இயக்கத்தை உடைக்கிறது என்பது நல்ல விஷயம் கிடையாது. அந்த போறவங்களால அதிமுக எந்த பாதிப்பும் வர போறதில்ல. அதனால அதிமுக மீண்டும் பீனிக்ஸ் போல ஏறும். நாங்க வந்து இதற்காக நாங்க வந்து அஞ்ச போவதும் இல்லை, அசர போவதும் இல்லை. மீண்டும் நாங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். மீண்டும் ஒரு வெற்றி கொடியை கருப்பு வெள்ளை கொடி கோட்டையில பறக்கும் என்பது மாற்றுக்கருத்து இல்லை.